ஓம் சாய்ராம். சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். கனடாவிலேருந்து ஒரு மிராக்கிள் வந்திருக்கு. 1 இல்லை 2 3 வந்திருக்கு. இவங்க ஸ்ரீலங்கன் தமிழன், கனடாவில் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த சூப்பரான ஒரு அற்புதத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணி எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவையும் லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம். இது சகலமும் சாய்பாபா. ஹாஸ்பிட்டல் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே பயமாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே போனால் ஏதாவது இல்லாத பொல்லாத சொல்லுவாங்க, இல்லைன்னா தேவையில்லாத செலவு, ட்ரீட்மெண்ட், சர்ஜரி இப்படி நம்மளை இழுத்து விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். பெரும்பாலும் நம்ம பாபா கிட்ட என்ன வேண்டுவோம்? இதெல்லாம் எதுவும் இல்லாமல் என்னை காப்பாற்றிரு பாபா அப்படின்னு தானே வேண்டுவோம். ஆனால் சில நேரங்களில் சர்ஜரி இல்லை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் அது பண்ணி தான் ஆகணும். சில நேரம் அதை அதுலேருந்து நம்மளை காப்பாற்றுவார். போன வாட்டி ஒரு வீடியோவில் பார்த்தோம், கேன்சர் இருக்குன்னு சொல்ல அதே டாக்டர் கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு அதுலேருந்து காப்பாற்றினார். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஒரு சர்ஜரி எனக்கு வேண்டான்னு சொல்கிற ஒரு அம்மா, ஒரு பக்தர். எனக்கு சர்ஜரி வேண்டாம், அதுலேருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பாபா எப்படியெல்லாம் அழகாக குறிப்பு கொடுத்து எப்படி அவங்கள சேவ் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். கனடாவை சேர்ந்த இந்த சகோதரி பேர் கவிதா. இவங்க ஒரு ஸ்ரீலங்கன் தமிழன். இவங்களுக்கு நம்ம சேனல் பார்த்து, அதாவது 2010 பாபாவை கும்பிட்றாங்க. ஆனால் நம்ம சேனல் பார்த்து தான் அவங்க பாபாவை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்கின போது சத்சரிதம் பற்றி, அதோடைய மகத்துவத்தை தெரிஞ்சுட்டு சத்சரிதம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு கனவு வருது. அந்த கனவில் நான் இருக்கேன். அந்த கனவில் நான் கையில் நிறையா உதி பேக்கெட் வச்சுருக்கேன். அப்போ இவங்க என்கிட்ட எனக்கு ஒரு உதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் பாபா நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும், நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கனவுல சொல்கிறாங்க. நானும் அப்படியா, என்ன நடத்தினார் உங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்குறேன். இந்த கனவு மூலமாக தான் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, பிரீத்திகிட்ட இந்த அற்புதங்களை சொல்லு அப்படின்னு பாபா சொல்கிறாரு அப்படின்னு இந்த கனவு இவங்களுக்கு போன மாதம் வந்திருக்கு. போன மாதம் இந்த கனவு வந்ததுக்கப்புறம் தான் என்கிட்ட அவங்களுக்கு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ லிட்ரலி பாபா வலியுறுத்தி இருக்காரு, உனக்கு நடந்ததை நீ சகலமும் சாய்பாபா பிரீத்திகிட்ட போய் சொல்லுன்னு கனவில் வலியுறுத்தி இருக்காரு. ஓகே, இப்போ இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, 2010 இவங்க பக்தராக இருக்காங்க. 2021 பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு திடீர்னு நடக்கும்போது ஒரு மாதிரி இவங்களால சரியாக நடக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க சரியாக நடக்க முடியாமல். அதுக்கு இவங்க டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போகும்போது டாக்டர் இவங்களை செக் பண்ணிவிட்டு ஹிப்பில் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிப்பில் பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக இதை சர்ஜரி மூலமாக தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. கேட்டதும் பயந்து போய் இவங்க வீட்டுக்கு பாபா கிட்ட அழுது புலம்புறாங்க. நான் சர்ஜரியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட உதி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு உதியை தண்ணியில் கலந்து குடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இத்தனை பண்ணியும் பாபாவை பிரார்த்தனை பண்ணி உதி கலந்து குடிச்சுமே எந்த மாற்றமும் தெரியாததுனால இவங்க ஃப்ரெண்டு வேற ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வேற ஒரு நல்ல டாக்டரை சஜஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த சஜஸ்ட் பண்ண டாக்டர்கிட்ட திரும்பவும் இவங்க போகிறாங்க. போன இடத்துல அந்த டாக்டரும் அதை பார்த்துட்டு, இல்லை இது நீங்கள் கட்டாயமாக சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்படி ஸ்ட்ராங்காக சொன்னதும் இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு சோஃபாவில் படுத்துக்கிட்டு அழுறாங்க. எனக்கு சர்ஜரி வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேனே பாபா, என்னை திரும்ப கொண்டு போய் இவ்வளோ அக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு விட்டுட்டீங்க. எனக்கு என்ன பெரிய வயசு, 45 48 வயசு தான் ஆச்சு. இந்த வயசில் போய் நான் சர்ஜரி அப்படி இப்படின்னு பண்ணேன்னா எப்படி? அதனால் எனக்கு இதிலேருந்து இல்லாமல் என்னை காப்பாற்ற மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு டிவியை ஆன் பண்ணுறாங்க. டிவியை ஆன் பண்ணிவிட்டு சோஃபாவில் படுக்கிறாங்க. அப்போ அவங்க கனடாவில் இருக்காங்க இல்லையா? ஸோ கனடாவில் இருக்கிற பாபா கோயிலுடைய லைவ் அந்த லோக்கல் சேனலில் வரும் போல். அந்த சேனலில் லைவ் பாபாவோடைய லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்க ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பார்க்குறாங்க. என்னென்னா, கோயிலுக்கு வர்ற பக்தர்கள், யாரோ ஒரு பக்தர் வந்திருக்காங்க. அவங்க பாபா கிட்ட விழுந்து கும்பிட வர்றாங்க. விழுந்து கும்பிட போது அவங்களுடைய டிஷர்ட் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு ஷர்ட் போட்டிருக்காங்க. ஷர்ட்டாக டிஷர்ட்டான்னு தெரியல. அவங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ஸோடைய பேக் சைடில் சர்ஜரி அப்படின்னு எழுதியிருக்காங்க. வேறு லெவலாக இருக்குல்ல?
இவங்க வந்து சோஃபாவில் படுத்துக்கிட்டு பார்க்குறாங்க, டிவி பார்த்துக்கிட்டே அழறாங்க. அழுதுகிட்டே பாபா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னை வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிட்டியே அப்படின்னு கேட்டு அழறாங்க. என்னை வந்து சர்ஜரி இல்லாமல் இதை காப்பாற்ற முடியாதான்னு கேட்கும்போது நிறைய பக்தர்கள் வராங்க. அதில் ஹைலைட்டாக ஒரு பக்தர் ஒரு ட்ரெஸ் போட்டு வராரு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி சர்ஜரி அப்படின்னு எழுதியிருக்கு. அவர் பாபாவுடைய இடத்துல வந்து விழுந்து கும்பிட்டு போகும்போது இவங்க அதை பார்க்குறாங்க. அதன் மூலயமா அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சர்ஜரி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அது அவங்களுக்கு அப்போ புரியலை, லேட்டராக புரியுது. திரும்ப அவங்க டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது எல்லா டாக்டருமே நீங்கள் சர்ஜரி தான் பண்ணணும்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்படி ஸ்ட்ராங்காக சொன்னதுக்கப்புறம் பாபாவுடைய லைவில் சர்ஜரி அப்படின்னு பார்த்ததுக்கான அர்த்தம் அவங்களுக்கு அப்போ நல்லா புரியுது. அப்படி புரிஞ்சதும் இவங்க யோசிக்கிறாங்க, என்றைக்கெல்லாம் இவங்க டாக்டரை போய் பார்த்தாங்களோ பார்த்த நாள் எல்லாமே வியாழக்கிழமை நாள் தான். அதே போல் அதுக்கப்புறம் பாபாவே சொல்லிட்டாரு நம்ம சர்ஜரி பண்ணிக்கலான்னு இவங்க ஓகே சொல்கிறாங்க. அப்போ டாக்டர் ஃபிக்ஸ் பண்ண டேட்டும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை. எல்லாமே வியாழக்கிழமையே நடந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு புரியுது இது பாபாவுடைய விருப்பப்படி தான் நடக்குது. அதனால் நம்ம எதற்கும் எல்லளவும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. என் கூடவே நீங்கள் இருக்கணும் பாபா, இது எல்லாத்தையும் சரியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இவங்களுக்கு அந்த சர்ஜரி ட்ரெஸ் போட்டு விடுறாங்க. அந்த ட்ரெஸ் கலர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் அவங்க வந்து பாபாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டிவி ஸ்க்ரீனா இல்லை ஃபோனான்னு எனக்கு தெரியல, பட் எதுலேயோ அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அன்னைக்கு பாபா இவங்க போட்டிருந்த அதே சர்ஜரி ட்ரெஸ்ஸுடைய கலரில் தான் பாபாவும் இருந்திருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாபாவை ஒரு முறை பார்த்துட்டு கும்பிட்டு போகலாம் அப்படின்னு இவங்க ஓப்பன் பண்ணும்போது பாபாவும் அதே கலர் ட்ரெஸ்ஸில் இவங்களும் அதே கலர் ட்ரெஸ்ஸில் அப்படிங்கிறது போது இவங்களுக்கு வந்து சந்தோஷமாகுது. ஓகே இனி எல்லாம் பாபா பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு போய் சர்ஜரியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சுட்டு வர்றாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு விருப்பமே இல்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் அது செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கும் பட்சத்தில் பாபா கிட்ட அதை ஒப்படைச்சிக்கிட்டு பாபாவோடைய ஆசீர்வாதத்தோடவும் அவருடைய வழிகாட்டுதல் பேரில் நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா கண்டிப்பாக அதுலேருந்து சக்ஸஸ் ஆகலாம். இந்த நிமிஷம் எத்தனையோ பேர் வந்து இதே மாதிரி ஒரு கண்டிஷனில் இருப்பீங்க, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாபா கிட்ட கேட்டு பாருங்கள். இவங்களுக்கு எவ்வளோ அழகாக ஒரு ட்ரெஸ்ஸில் பின்னாடி சர்ஜரி அப்படின்னு எழுதி வந்திருக்காங்க. அப்படின்னா அந்த குறிப்பு மூலமா நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னெல்லாம் சொல்லி பாபா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சர்ஜரியை முடிச்சு வெளியே கூட்டு வந்திருக்காரு. அப்படின்னா இதே போல் நீங்களும் நீங்கள் பாபா கிட்ட கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து பதில் கிடைக்கும். இப்போ இவங்க நல்லபடியாக ஆயிடுறாங்க. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து சச்சரிதம் படிக்கிறாங்க. சச்சரிதம் படிக்கும்போது இவங்க படித்த ஒரு சாப்டர், அதில் வந்து நிமோன்கர் பற்றின ஒரு சாப்டர் இருக்குது. அந்த நிமோன்கரோடைய பேஜில் அந்த சச்சரிதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா உதி இருந்திருக்கு. அந்த உதி எங்கிருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு தெரியல, ஆனால் லேசாக பேப்பரில் வந்து கொஞ்சோண்டு ஒரு உதி இருக்குது. இந்த உதி வந்து அதே நேரம் இவங்க எடுத்து கழுத்தில் வச்சு பார்க்கும்போது கழுத்தில் பாபாவுடைய முகம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து சேம் டைமில் நடந்திருக்கு. சச்சரிதத்தில் உதி வந்த அதே நேரத்தில் இவங்க கழுத்தை கவனிக்கிறாங்க. கழுத்தில் உதி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதுலேருந்து எடுத்து கழுத்தில் வச்சுருக்காங்க. கழுத்தில் வச்சுட்டு பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பாபாவுடைய முகம் அவங்க கழுத்தில் வந்து தெரியுது. அதே போல் இவங்க சச்சரிதம் படித்து முடித்தாங்கன்னா கண்டிப்பாக பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் ப்ளஸ் பண்ணுவாராம், கனவுல வருவாராம், இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் ப்ளஸ் பண்ணுவாராம். அது போல் இவங்களுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கனடாலேருந்து ஷிரடி போயிட்டு ரிட்டன் வரும்போது இவங்களுக்கு உதி பேக்கெட்டும் பாபாவுடைய கயிறையும் கரெக்டாக இவங்க படித்து முடித்த கடைசி நாள் பிரசாதமாக கொடுத்துருக்காங்க. கனடாவில் வாழ்கிறோமோ இல்லை இந்தியாவிலையோ தமிழ்நாடோ எங்கே இருந்தாலும் சரி, நம்ம இருக்கும் இடத்துல ஷிரடியிலேருந்து தேடி ஒரு பிரசாதம் நம்மக்கிட்ட வரும்போது அது எவ்வளோ பெரிய பேரின்பமாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு பாபாவுடைய பக்தர்களாகிய நமக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களுடைய பிறந்த நாள் அப்போ இவங்க பாபா கிட்ட வேண்டியிருக்காங்க, எனக்கு வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள் பாபா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் எனக்கு வந்து காட்சி கொடுங்க, இல்லை ஏதாவது ரூபத்தில் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டபோது இவங்க என்ன கலரில் ட்ரெஸ்ஸு போட்டாங்களோ அதே கலர் ட்ரெஸ்ஸில் தான் அன்றைக்கி பாபா இருந்தாருன்னு அந்த ஃபோட்டோவையும் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாபா எல்லை இல்லாத அன்பை எல்லாத்து மேலேயுமே வச்சுருக்காரு. தன்னுடைய பக்தர்களாகிய
யாராக இருந்தாலும் அவருக்கு வந்து ராமரும் ரஹீமும் ஒன்று தான் அப்படின்னு அவர் சொல்கிறது போல் எல்லா பக்தர்களும் அவருக்கு ஒன்று தான். எல்லாருக்கிட்டேயும் அவர் ஒரே மாதிரி தான் நடந்துக்கிறாரு, ஒரே மாதிரி தான் அன்பு பொழியறாரு, ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாருங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் எதுவுமே இல்லை. அதே போல் அவங்க வீட்டில் இருக்கிற பாபாவுக்கு அவங்க சந்தனம் வச்ச போது சந்தனத்தில் பாபாவுடைய, அதாவது அவர் பாதத்தில் வச்ச சந்தனத்தில் அந்த சந்தனத்தில் பாபாவுடைய முகம் தெரிஞ்சுது அப்படின்னு ஒரு ஃபோட்டோ நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், அவர் எல்லா ரூபத்துலேயும் எல்லா விதத்துலேயுமே நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு இவங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமாக சத்திரத்தில் உதி வந்தது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது லைட்டாக வந்தாலும் உதி தான். என் வீட்டில் வந்த அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லேயுமே லைட்டாக தான் பாபாவுடைய உதி வந்தது. அதுபோல் அந்த சிறிதளவு ஆசீர்வாதத்தையாவது அவர் நம்ம மேலே அள்ளி தெளிக்கும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு உணர்வு கொடுக்குது, எவ்வளோ பெரிய தைரியத்தையும் நம்பிக்கையும் நமக்கு அது கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையாலுமே நம்மளை தவிர்த்து வேறு யாராலையுமே உணரவே முடியாது. அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் பாபா வந்து வழி நடத்தி, நீ இப்போ சர்ஜரி பண்ணி தான் ஆகணும், பயப்படாமல் பண்ணு, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு தைரியத்தை கொடுத்து பயந்துகிட்டு இருந்த, அதாவது சர்ஜரி பண்ணுறதுக்கு பயந்துகிட்டு இருந்த ஒரு பக்திக்கு அப்பாவாக இருந்து கைப்பிடிச்சு வழி நடத்தி தைரியத்தையும் தெம்பையும் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக விருப்பமே இல்லாத ஒரு சர்ஜரியை பண்ண வச்சு கூட்டு வந்து இன்றைக்கி ஆரோக்கியமாக வச்சுருக்காரு அப்படின்னா இதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? இதை வேறு யார் செய்வா? யாரும் சக மனிதன் செய்ய மாட்டாங்க. சக மனிதர்கள் நம்ம ஏற்கனவே உடஞ்சி போயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சால் கூட இன்னமும் நம்மளை சுக்கு நூறாக உடைக்க தான் பார்ப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் எந்த நேரத்திலும் என் மகள் உடைந்து போயிடக்கூடாது, பயந்து துவண்டு ஒரு மூலையில் உட்காந்துடக்கூடாது அப்படின்னும், அவள் தைரியமாக இருக்கணும், அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும், அவள் ஆரோக்கியமாக இருக்கணும், அவளை காப்பாற்றணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிக்கிட்டு நம்ம கூடவே இருந்து பயணித்து நம்மளை கை தூக்கி விடுற ஒரே ஒரு ஆசான், ஒரே ஒரு இறைவன் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய பாபா மட்டும்தான். அவர் மட்டும்தான் நம்மளுடைய வெல்விஷர், நம் நலன் விரும்பி. நம்ம அழுதா அவர் அழுவார், நம்ம சங்கடப்பட்டால் அவர் சங்கடப்படும், நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா அன்றைக்கி அவரும் சந்தோஷமாக இருப்பார். இதுதான் நமக்கும் பாபாவுக்கும் உள்ள கனெக்ஷன். இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசும் பாபாவுடைய மனசும் வேறு வேறு கிடையாது. நம்ம மனசும் பாபா மனசும் ஒன்று தான். உங்கள் மனசு தான் பாபா, அதை புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம மனசில் என்றைக்குமே நல்லதை நினைக்கணும், தூய்மையை மட்டும்தான் நம்ம மனசை வச்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம், உங்கள் மனசு தான் பாபா. பாபாவுக்குன்னு தனி மனசு கிடையாது. மனிதனுடைய இதயம் இருக்குல்ல, அந்த இதயம்தான் பாபா. அதனால் நம்ம இதயம் நம்ம இருவரின் இதயம் ஒன்று தான். அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வர்ற வழிகள், நமக்கு வர்ற சந்தோஷம், துன்பம் எல்லாமே அவரைத்தான் போய் சேருது. ஏன்னா அந்த இதயத்தில்தான் வலி அதிகமாக அமரும். அப்போ அந்த வலியை அதிகமாக எடுத்துக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா பாபா தான். ஸோ பாபா உங்கள் இதயத்தில் இருக்கிறார், இல்லை உங்கள் இதயமே பாபா தான் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமா புரிஞ்சுக்கணும். என்றைக்கு நீங்கள் என் இதயமே பாபா தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களோட கவலைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பாபா பார்த்துக்குவார் அப்படின்னு அவர்கிட்ட விட்டுட்டு நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்கிறத என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். அண்ட் நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணும்போது ட்ராப் யுவர் ஹார்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ் ஃபார் பாபா. ஐ ஹோப் இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லாக ரெட் கலர் ஹார்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.